நான் தான் உங்கள் ஹப்பி நிஷான் சுஹேல். இது நியூ வீடியோ. இது எங்கே பார்த்தீங்கன்னா இது ஒஃப்ரா மஸ்ரா, எங்கள் பாபாவோட மஸ்ரா. இதுதான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைனா இங்கே வந்துடுவாங்க. வேலைக்கிழமை 2 நாள் இங்கே வந்துடுறாங்க. அம்மா வெயில் காலம் வந்துச்சுன்னா ஃபேமிலியோட வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலெல்லாம் எங்கள் பாபா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்கே வந்துடுவாங்க எல்லாருமே. மொத்தம் எங்கள் பாபா பார்த்தீங்கன்னா 4 பேர். பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கட்டினது மட்டும் காமிக்கிறேன். இது நிஷான் அவங்க பாபா வீடு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஏக்கரா கைஸ். பாபாவோட வீடு மொத்தம் 4 வீடு, 4 பாபா எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நிஷானோட பாபா வீடு. இது அவங்க தம்பி வீடு. அது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்குது 3வது வீடு எங்கள் பாபா வீடு. அதுக்கு பக்கத்தில் அவர் தம்பி வீடு. இதுதான் திவானி. பார்த்தீங்கன்னா திவானிலலாம் கிச்சன் மொத்தம் இங்கே தான் இருக்குது. எங்கள் கூட வந்து தப்பாக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கேரளா. சாப்பிட்றதெல்லாம் திவானியில் உட்காந்து சாப்பிட்றது. வண்டி பார்க்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோ இதுதான் வழி. வண்டி பார்க்கிங் வந்து இப்படி ரவுண்டாக விட்டுருவாங்க. வண்டியெல்லாம் வரும். எப்படி பார்த்தாலும் 20 வண்டிக்கு 15 வண்டிக்கு வரும் வாரத்தில். நம்ம கிச்சன் உள்ள போகலாம் கைஸ். வாங்க கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா கிச்சனு. 2 ஃப்ரிட்ஜ் இருக்கும் எங்கள் கிச்சன்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது வேறு, தண்ணி ஃபில்ட்ரு. அப்புறமா கேஸ் தான். இதில் வந்து கிரில்லு கபாபு அதை போலாம் வச்சுக்கலாம். இதில் வேறு என்ன இருக்குது அவ்வளோதான். இந்த வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா 2 வாஷ் பேஷனு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் கிச்சன் நல்லா கட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா திவானி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் அப்படியே அடங்கி உட்காராங்க உட்காந்து சாப்பிட்டு. அம்மாக்குள் வெளியே வந்து குர்சி இருக்குது. குர்சியில் இங்கே சாப்பிட்டு வெளியே போய் குர்சியில் உட்காந்து சாய் காவா அதெல்லாம் குடிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது அவங்களோட ரூமு. அந்த ரூமில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் பாபாவோட தம்பி வண்டி லேண்ட் க்ரூசர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் வந்தால் ஒஃப்ராவில் வந்தால் அங்கே தான் ரூம் எல்லாம் இருந்தது. அங்கே வந்து கோழி பண்ணெல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைலாம் இருக்குது. நாங்கள் வந்தால் வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறது வந்து அங்கே ஒரு வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே வேலை செய்கிறவங்க மொத்தம் எப்படி பார்த்தாலும் 5 பேர் 10 பேருக்கு இருக்காங்க வேலை செய்கிறவங்க. அவங்க கூட